ராஜஸ்தான் மெட்டல் ரொம்ப கம்மியா கொடுக்கறதுக்கு காரணம் ஒண்ணுதான். நம்ம ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு கிரைனைட் ஃபேக்டரியில டைரக்டா பர்ச்சேஸ் பண்றோம். கிருஷ்ணகிரியோ ஜிகினியோ இருந்து எடுத்து நம்ம எங்கேயும் ட்ரேட் பண்றது இல்ல, டைரக்டா இங்கிருந்து கொடுக்குறோம். இங்க ராஜஸ்தான்ல ஒரு 300 ஃபேக்டரி இருந்தாலும் இந்த ஃபேக்டரி ஓனர்ஸ் தான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5 மைன்ஸுக்கு ஓனரா இருக்காங்க. 5 மைன்ஸ்க்கு ஓனரா இருக்குன்னா இவங்கனால தான் ரொம்ப கம்மியா கொடுக்க முடியுது, நமக்குன்னு இல்ல எல்லாத்துக்கும். ரெண்டாவது இவங்க நம்ம மேல ரொம்ப ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறதுனால நமக்கு ரொம்ப கம்மியா தராங்க. அதே அப்படியே நான் உங்க மேல அபிப்பிராயம் அதிகமா வச்சிருக்கனால உங்களுக்கு நான் ரொம்ப கம்மியா கொடுத்துறேன். சோ இங்க இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பாக்கலாம். இதெல்லாம் வந்து ராஜஸ்தான் பிளாக். இந்த பிளாக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெட் பிளாக்குக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு மெட்டீரியல். ஆனா பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நம்ம இந்த ஃபேக்டரியில வந்து மக்கா பிளாக் ஆகட்டும், கோட்டடா பிளாக் ஆகட்டும், ஆர் பிளாக் ஆகட்டும், ராஜஸ்தான் லெப்போத்ரா ஆகட்டும், சோ எல்லாமே ரொம்ப கம்மி விலையில் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. நம்மளும் ரொம்ப கம்மி விலையில உங்களுக்கு கொடுத்துறோம். சோ இந்த ஃபேக்டரியில எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆனாலும் மெட்டீரியல் ஸ்டாக் இருக்காது. ஒரே ஒரு ரீசன் தான், இவங்க கம்மியா கொடுக்குறாங்க. நம்ம கடையில எப்பவுமே பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மெட்டீரியல் ஸ்டாக் ரொம்ப கம்மியா இருக்கும். என்ன காரணம்னா நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணாலும் டக்கு டக்கு டக்குன்னு டெலிவரி கொடுத்துறோம். ஹியூஜ் குவான்டிட்டி 20,000 30,000 50,000 எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வேணாலும் நம்மளால இம்மீடியட்டா கொடுக்க முடியும். நம்மளோட இந்த ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பர் மந்த் 1.5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் மேனுஃபேக்சரிங் ஆயிட்டு இருக்கு. அதனால எவ்வளவு பெரிய பல்க் ப்ராஜெக்ட்